பொறியியல் படிப்புகளை பொறுத்த வரைக்கும் இதற்கான ஆர்வம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற தகவலை கடந்த 2 ஆண்டுகளாக நாம் பார்க்குறோம். இதில் ரொம்ப முக்கியமாக அதற்கு முந்தைய ஆண்டுகள் எல்லாம் இன்ஜினியரிங் அப்படின்னாலே வேலைவாய்ப்பு கிடைக்காத ஒரு படிப்பு என்ற எண்ணம் பெரும்பாலானவர்கள் கிட்ட இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அது கடந்த 2 நாட்களாக மாற்றத்திற்கு உள்ளாகுதா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இது தமிழ்நாடு அளவிலும் சரி, தேசிய அளவிலும் அப்படியான ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய வகையில தான் புள்ளி விவரங்கள் இருக்கு. அந்த அடிப்படையில் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இடங்கள் நிரம்பி இருக்கு கடந்த ஆண்டுகளில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2022 மொத்தமாக அனுமதிக்கப்பட்ட கலந்தாய்வுக்காக அனுமதிக்கப்பட்ட இடங்கள் 1,39,251 இருந்திருக்கு. அதில் நிரம்பிய இடங்கள் 83,405. வேக்கண்டாவே போன இடங்கள் 55,846 இடங்கள். அதுவே 2023 அனுமதிக்கப்பட்ட இடங்களோட எண்ணிக்கை சற்று அதிகரிக்குது. 1,44,652 அது மாறுது. அதில் நிரம்பிய இடங்களோட எண்ணிக்கை 1,00,000 தாண்டி இருக்கு. ஏன்னா 2026 83,000 தான். அது 2023 1,00,000க்கும் மேற்பட்ட இடங்களாக அதிகரிக்குது. அதே சமயம் வேக்கன்சிஸ், அதாவது காலியாகவே இருந்த இடங்களோட எண்ணிக்கை 41,703 இருந்திருக்கு. 2024 அந்த நிலைமை இன்னும் கொஞ்சம் மாறுது. அனுமதி அளிக்கப்பட்ட இடங்களோட எண்ணிக்கை 1,79,950 உயருது. அதே மாதிரி நிரம்பிய இடங்களோட எண்ணிக்கையும் 1,30,371 அதிகரிச்சிருக்கு. 1,00,000லேருந்து 1,30,000 அதிகரிச்சிருக்கு. வேக்கண்டாவே போன இடங்களோட எண்ணிக்கையும் அதிகமாக தான் ஆயிருக்கு. 2023 ஒப்பிடும்போது 2024 அதாவது 49,579 இடங்கள் வேக்கண்டாவே போயிருக்கு 2024. இப்போ 2025 கலந்தாய்வோட முடிவில் ஒட்டுமொத்தமாக அனுமதிக்கு அளிக்கப்பட்ட இடங்களோட எண்ணிக்கை 2024 ஒப்பிடும்போது சற்று குறைந்திருக்குதான், 1,72,589. ஆனால் இதில் அரசு கல்லூரிகளில் உயர்த்தப்பட்ட இடங்களோட எண்ணிக்கை சற்று அதிகம். அதனால ஃபில்டு சீட்ஸ், அதாவது நிரம்பிய இடங்களோட எண்ணிக்கை முந்தைய ஆண்டை விட 2024 விட இப்போ அதிகமாக இருக்குன்றதை பார்க்க முடியுது. அதாவது கடந்த ஆண்டில் 1,30,000 இடங்கள் தான் நிரம்பி இருக்கு. இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 1,38,000 இடங்கள் நிரம்பி இருக்கு. வேக்கண்டாவே போன சீட்ஸோட எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட அதிக அளவில் குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. 34,745 இடங்கள் தான் காலியாக இருக்கு. இது 34,000 இடங்கள் காலியாக இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் இதுக்கு முந்தைய ஆண்டுகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த எண்ணிக்கை மிக மிக குறைவு. ஏன்னா 50,000 இடங்கள் போல முந்தைய ஆண்டுகளில் காலியாக இருந்தது. இப்போ அது 34,000 இடங்களாக குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால மாணவர்கள் கிட்ட பொறியியல் படிப்பு சார்ந்த ஒரு நம்பிக்கையை எழத் தொடங்கி இருக்கு. ஒரு கட்டத்தில் இன்ஜினியரிங் அப்படின்றது ஒரு பீக்கில் இருந்த ஒரு படிப்பாக இருந்தது. அது காலப்போக்கில் மாறிடுச்சு. ஏன்னா வேலைவாய்ப்பு, அவர்களுக்கான வேலைவாய்ப்பு என்பது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. ஆனால் கல்வியாளர்கள் அதற்கு அது தேவையான ஸ்கில்லை வளர்த்துக்கிற பட்சத்தில் அப்படியான ஒரு சூழல் ஏற்படாது என்ற கருத்துக்களை சொன்னாலும் இன்ஜினியரிங்கை நிறைய மாணவர்கள் தேர்வு செய்யாமலே இருந்தாங்க. அது இப்போ மாறி இருக்கு. அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் கணினி அறிவியல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதற்கு அதிக வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் மீண்டும் பொறியியல் படிப்பை நோக்கி வர்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது சார்ந்த புள்ளி விவரத்தையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த தமிழ்நாட்டில் நிரம்பிய இடங்களோட எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்தமாக 423 கல்லூரிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. அதில் 100% இடங்களும் நிரம்பிய கல்லூரிகளோட எண்ணிக்கை 46. 51%லிருந்து 99% வரைக்கும் இடங்கள் நிரம்பிய கல்லூரிகள். இப்போ 99.9 என்ற அந்த எண்ணிக்கையிலுமே நிறைய கல்லூரிகள் இருக்காங்க. ஸோ அந்த கல்லூரிகளோட எண்ணிக்கை 285 இருக்குது. இது ஓரளவு 50%, 51% இதெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிற கல்லூரிகள் அப்படின்னு நாம் சொல்லலாம். அடுத்ததாக 30%லிருந்து 50% வரைக்குமான இடங்கள் நிரம்பிய கல்லூரிகளோட எண்ணிக்கை 31 இருந்திருக்கு. அதே மாதிரி 10%லிருந்து 30% இடங்கள் மட்டுமே நிரம்பிய கல்லூரிகளோட எண்ணிக்கை 40 தான். அவர்களுடைய இடங்கள் சற்று குறைவாக தான் நிரம்பி இருக்கு. நிறைய இடங்கள் வேக்கண்டாவே இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 10%க்கும் கீழே தான் இடங்கள் நிரம்பி இருக்கு அப்படின்ற கல்லூரிகளோட எண்ணிக்கை 21. இந்த 21ல் ஒரு கல்லூரியில் ஒரு இடம் கூட நிரம்பாமையும் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் பொறியியல் கலந்தாய்வோட சூழலாக இருக்கு. இதுவே தேசிய அளவிலான பொறியியல் படிப்பு சார்ந்த ஆர்வம் அல்லது பொறியியல் படிப்புக்கான ஆர்வத்தின் அடிப்படையில் ஏஐசிடியோட நடவடிக்கைகளின் அடிப்படையில் இந்த புள்ளி விவரங்களை நம்ம பார்க்கலாம். 2020-21 9,644 பொறியியல் கல்லூரிகள் இருந்திருக்கு. ஆனால் அதற்கு பிறகு பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரெண்ட் குறைஞ்சு தான் போயிருக்கு. 2021-22
அந்த 9600ஆக இருந்த கல்லூரிகளோட எண்ணிக்கை 8996ஆக குறைஞ்சிருக்கு. ஒன்று அப்ரூவல் கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம், அல்லது அந்த கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கலாம். அந்த எண்ணிக்கை குறைவு என்பது அதீதமாக இருக்கின்றதை பார்க்க முடியுது. 2022-23 அது இன்னமும் குறையுது. 8917ஆக இன்னும் அந்த பொறியியல் கல்லூரிகள், தேசிய அளவில் எத்தனை பொறியியல் கல்லூரிகள் இருக்குது அப்படின்ற அந்த எண்ணிக்கை தான் நம்ம பார்க்குறோம். 2023-24 அது இன்னும் குறைஞ்சு 8252ஆக குறைஞ்சிருக்கு. 2024-25 கொஞ்சம் அந்த எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்குது. அந்த டவுனில் போன ஆரோ சற்று அதிகரிக்க தொடங்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கடந்த ஆண்டில் 8305 கல்லூரிகள் இருந்திருக்கு. இப்போ 2025-26 புதிதாக 221 கல்லூரிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டில் அனுமதிக்கப்பட்ட அந்த பொறியியல் கல்லூரிகளோட எண்ணிக்கை 8439 அப்படின்றத பார்க்கலாம். இதில் முக்கியமாக தேசிய அளவில் அதிகமாக இடங்கள் நிரம்பிய பிரான்ச்சஸ், அதாவது பொறியியல் படிப்புகள் அப்படின்ற அந்த முடிவை எடுத்துட்டாலும் கூட அதில் எந்த பிரிவை எடுக்கணும் அப்படின்றதுல மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்கும். நான் முன்பே சொன்னேன், கணினி அறிவியல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த படிப்புகளை நோக்கின ஆர்வம் தான் இன்ஜினியரிங்கை நோக்கி நிறைய மாணவர்களை கொண்டு வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. அதற்கு அதை உணர்த்தும் வகையிலாகவே இந்த புள்ளி விவரங்களை நாம் பார்க்கலாம். நாடு தேசிய அளவில் 2024-25 நிரம்பிய இடங்களில் 3.9 லட்சம் இருக்கிறதுலே அதிகபட்சமான இடங்கள் நிரம்பியது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் தான். 3.9 லட்சம், கிட்டத்தட்ட 4 லட்சம் இடங்கள் கணினி அறிவியல் பொறியியல் அந்த படிப்புகளில் மட்டுமே நிரம்பி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதற்கு அடுத்த நிலையில் மெக்கானிக்கல் இருக்கு, அதில் 2,37,000 இடங்கள் நிரம்பி இருக்கு. ஸோ 2024-25 விவரங்களை நம்ம பார்க்குறோம். 25-26 அது இன்னமும் அதிகரிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 1,73,000 இடங்கள் நிரம்பி இருக்கு. மெக்கானிக்கலுக்கும் சிவிலுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்ததாக இசிஇ எடுத்துக்கிட்டோம்னா 1,06,000 இடங்கள் நிரம்பி இருக்கு. 1,60,000 இடங்கள் நிரம்பி இருக்கு. இதில் இசிஇ தான் ஒரு காலத்தில் டாப்பில் இருந்த ஒரு படிப்பு. ஸோ அந்த படிப்போட எண்ணிக்கை இப்போ மிகப்பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், அப்புறம் சிவில் இந்த லெவலுக்கு அடுத்தது தான் இசியை சூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோன்னா 1,26,000 இடங்கள் நிரம்பி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இதுதான் மாணவர்கள் தேர்வு செய்கிற அந்த பொறியியல் பிரிவுகளோட வரிசையாக இருக்குது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை நோக்கி நிறைய மாணவர்கள் வராங்க அப்படின்னும் போது அதற்கு ஏற்ற மாதிரியாக இடங்களை அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகள்லையும் கல்லூரிகள் நிறைய ஈடுபட்டிருந்தாங்க. ஏன்னா இப்போ இசிஇ நம்ம பார்த்த மாதிரி அதற்கு குறைவான மாணவர்கள் தான் அதை நோக்கி போகிறாங்க. அதனால நிறைய இடங்கள்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இசிஇ படிப்பு அந்த பிரான்ச்சை அப்படியே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சாக மாற்றுறதுக்கான முயற்சிகள்லையும் ஈடுபட்டிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக ஏஐசிடிஇ கடந்த ஆண்டில் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவு இருக்குன்னா அதில் 360 இடங்கள் வரைக்கும் அவங்க வச்சுக்கலாம் அந்த கல்லூரிகள், அவர்களுக்கு இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரின் அடிப்படையில் அப்படின்ற ஒரு உச்சவரம்பை நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த உச்சவரம்பை கடந்த ஆண்டு ஏஐசிடிஇ நீக்கிட்டாங்க. ஸோ இந்த அடிப்படையில் கல்லூரிகள் அதை அதிகரிச்சுக்கலாம், ஆனால் அந்த சார்ந்த பல்கலைக்கழகத்தில் அதற்கான அனுமதி அவங்க பெற வேண்டும் அப்படின்றது முக்கியமாக இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் தெலங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் நிறைய கல்லூரிகள் இடங்களை அதிகரிக்கிறதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த மாநிலங்களில் அதற்கான அனுமதியை மறுத்திருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்றது அளவுக்கு அதிகமான இடங்களில் மாணவர்கள் பயிலும்போது 4 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு லட்சம் மாணவர்கள் அந்த படிப்பிலிருந்து வெளியே வருவாங்க, அவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி எழுது. ஸோ அந்த அடிப்படையில் தான் அளவுக்கு அதிகமான இடங்களை அதிகரிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தோம்னா வேலைவாய்ப்பின்மை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு என்ற காரணத்தை அந்த அரசுகள் இது சார்ந்த நீதிமன்றத்திலே வழக்கு போயிருக்கு. அதில் அந்த பதில்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக பொறியியல் படிப்பிற்கான அந்த ஆர்வமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அடிப்படையில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான வேலைவாய்ப்பு அந்த அளவுக்கு உருவாக்கப்படணும் அப்படின்ற கோரிக்கையும் இப்பவே மாணவர்கள், கல்வியாளர்கள் முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த வேலைவாய்ப்பிற்கு தங்களை தகுதிப்படுத்துவதற்கு மாணவர்களும் தயாராக இருக்க வேண்டும். அந்த தயார்படுத்தலை கல்லூரிகள் நிச்சயமாக செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் கல்வியாளர்கள் முன்வைக்கிறாங்க.